எங்கள் மண்ணில் கால் வைத்தால் இஸ்ரேல் பிரதமரை கைது செய்வேன் என கனடா பிரதமர் சூளுரைத்துள்ளார். அவர் அடுத்தடுத்து பேசிய வார்த்தைகள்தான் உலக அளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது. நெதன்யாகு கைது செய்யப்படுவாரா? விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையேயான போர் 2 ஆண்டுகளாக நீடித்து வந்தது. இஸ்ரேல் ராணுவம் காசாவில் உள்ள குடியிருப்புகள், மருத்துவமனைகள், அப்பாவி மக்கள் மீது தாக்குதல் நடத்தினர். இரு தரப்புக்குமான போரில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் உயிரிழந்தனர். இஸ்ரேலின் இந்த செயலுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல நாடுகள் கண்டனம் தெரிவித்தன. அதே சமயம் இஸ்ரேல் பிரதமர் செயல் மனித உரிமை மீறல் என குற்றம் சாட்டியது. இதனை பொருட்படுத்தாத இஸ்ரேல் மீண்டும் மீண்டும் காசா மக்கள் மீது தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது உத்தரவு பிறப்பித்தது. அதே சமயம் ஸ்பெயின், அயர்லாந்து உள்ளிட்ட பல நாடுகள் நெதன்யாகு தங்கள் நாட்டு எல்லைக்குள் வந்தால் கைது செய்வோம் என அறிவித்தன. இந்த நிலையில் கடந்த மாதம் அமெரிக்காவின் நியூயார்க்கில் ஐநாவின் 80வது பொது சபை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இஸ்ரேல் தலைநகர் டெல் அவியில் இருந்து விமானம் மூலம் நியூயார்க் புறப்பட்டு சென்றார். இந்த விமான பயணத்தின் போது நெதன்யாகுவின் தனி விமானம் பல ஐரோப்பிய நாடுகளின் வான்வழியை தவிர்த்து புதிய பாதை வழியாக அமெரிக்கா சென்றது. நெதன்யாகு விமானம் வழக்கத்தை விட 600 கிலோமீட்டர் கூடுதலாக சுற்றி பயணித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கனடாவுக்கு வந்தால் அவரை நிச்சயம் கைது செய்வேன் என கனடா பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் வாரண்ட் உத்தரவை கனடா பின்பற்றும் என்றும் தனி பாலஸ்தீன நாடு உருவாவதற்கான அனைத்து சாத்தியங்களையும் நெதன்யாகு தடுக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டை அவர் முன்வைத்துள்ளார்.